ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் அம்மா கிச்சனில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஹாய்மா. ஹாய் லீலா. என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போ நான் கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு குருமா பண்ண போகிறேன். ஓகே, இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன? தக்காளி, வெங்காயம், 5 பச்சை மிளகா, தேங்காய், இஞ்சி, பூண்டு, மஞ்சத்தூள், ஓகே, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், சால்ட்டு, முந்திரி, தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, ஏலக்காய் இலை, இந்த பிரிஞ்சி இலை இதெல்லாமே இதில் வச்சுருக்கேன். பெருங்காய பவுடர். ஓகே. எண்ணெய் எத்தனை ஸ்பூன் ஊற்றுற? எண்ணெய் வந்து தேவையான அளவு. தேவையான அளவா? ஓகே. உங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்கும் எப்படி எண்ணெய் நிறைய ஊற்றி சாப்பிடுவாங்களா இல்லை கம்மியாக ஊற்றி சாப்பிடுவாங்களா, அது வந்து நீங்கள் டிசைட் பண்ணி ஊற்றிக்கோங்க. சில பேர் டயட்லலாம் இருப்பீங்க, ஸோ அதனால் எண்ணெய் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ஓகே, எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? அரைக்க வேண்டிய பொருளை இப்போ வதக்கிக்க போகிறோம். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம தக்காளி போட போகிறோம். தக்காளி, பச்சை மிளகா போட்டிருக்கோம். அப்புறம் பூண்டு, இஞ்சி இதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம். மீன்வைல் நம்ம வந்து தேங்காய், அப்புறமா கசகசா, சோம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் ஒன்று இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிடணும். தேங்காய், சோம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் அரைச்சி வச்சாச்சு. அடுத்து நம்ம ஆற வச்சுருந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் அரைச்சிட்டோம். ஓகே, அடுத்து எங்கள் அம்மா வந்து குருமாவை தாளிக்க போகிறாங்க. அதுக்கு வழக்கம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு என்னம்மா போடணும்? ஃபஸ்ட்டு வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு இதெல்லாம் முதல்ல போட்டுக்கணும். ஓகே. கருவேப்பிலை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சு அந்த தேங்காய் வெளியில் கொட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் அந்த உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம், வேக வச்ச உருளைக்கிழங்கு. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள். இந்த மிளகாத்தூள் வந்து நாங்கள் வீட்டிலேயே அரைச்சது. உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் எப்படி பண்ணுறதுன்றது எங்கள் அம்மா சொல்லுவாங்க. பெருங்காய பவுடர், தேவைக்கேற்ப உப்பு, வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலை இதையும் அதில் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் அப்படின்னா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட போகிறோம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு என்னது இது கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. குருமா வந்து நம்ம 10 to 25 minutes ஸ்டவ்லேயே வச்சுருக்கணும். இந்த டிப்ஸை சொல்ல மறந்துட்டேன். ஓகே, புதினா துவையல் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படுது? ஒரு கட்டு புதினா, 2 பச்சை மிளகா, 2 தேங்காய் பத்தை, ஒரு முந்திரி. ஒரு முந்திரியா? இஞ்சி பூண்டு, கொஞ்சம் புளி, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு எண்ணெயில் இப்போ வதக்கிக்கலாம். ஓகே, ஒரே ஒரு முந்திரி போடுற, எனக்கு எப்படி பத்தும்? போதும் இல்லை, அது சும்மா முந்திரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, புதினா நல்லா வதங்கிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சோண்டு புளி போட்டுக்கிறோம். அப்புறம் இதை ஆற வச்சுட்டு அரைச்சிட வேண்டியதான். டேஸ்டியான புதினா துவையல் ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து வதக்கி ஆற வச்சாச்சு. அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இந்த ஸ்பூன் சைஸில் ஒரு ஸ்பூனா அரை ஸ்பூனா 3/4 ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம இப்போ அரைச்சிட்டா புதினா துவையல் ரெடி ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், புதினா துவையலும் ரெடி ஆகிடுச்சு. அம்மானாலே நம்ம ஆசைப்படுறத குக் பண்ணி செஞ்சு தரவங்க தான் இல்லை. ஓகே, ஹோம் ஃபுட்டை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. வீட்டில் கஷ்டப்பட்டு செஞ்சு தர மம்மிஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்கள். அண்ட் அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் we are signing off. பாய் பாய், ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னென்ன சமையலுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.